Hi and welcome to BGM Business Growth Mastermind. Simple strategies for scalable business. இது பிசினஸ் ஓனர்ஸ் மற்றும் 60 லட்சம் ரூபாய்க்கு வருஷத்துக்கு 60 லட்சம் ரூபாய் வருமானம் இல்லைன்னா அதுக்கு மேல சம்பாதிக்கிற என்டர்பிரூனர்ஸ் என்டர்பிரைசஸ்க்காக ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்ட ஒரு செக்மெண்ட். இங்க ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஸ்கேலபிள் பிசினஸை எப்படி உருவாக்குறதுங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. உங்களோட டைரக்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஆட்டோமேட்டடா 12 மாசங்கள் இல்லைன்னா அதுக்கும் குறைவான நேரத்துல உங்களோட பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா உருவாக்க, மெயின்டைன் பண்ண, பிளஸ் growth கேஜ் பண்ண எங்க கஸ்டமர்ஸ் பயன்படுத்துற சரியான ஃப்ரேம் ஒர்க்கை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ள உங்களுடைய பிசினஸ், ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எந்த டொமைன்ல இருந்தாலும் உங்களுடைய பிராண்ட் growth, பினான்சியல் growth, டைம் ஃப்ரீடமை எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கறத நீங்க சரியா தெரிஞ்சுக்கலாம். உங்களை, உங்க கம்பெனிய எல்லாருமே கௌரவமா மதிப்பா பார்க்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற பிராண்டிங், இமேஜ் பில்டிங்க பத்தி ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வெபினார்ஸ், டாக்ஸ், கான்ஃபரன்ஸ் எல்லாம் நான் பார்த்தாச்சு. ஆனா இது வரைக்கும் ஒன்றும் பெருசா என்னுடைய பிசினஸ்ல மாற்றம் எதுவுமே வரல. நான் எதுக்கு இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு உங்கள சில பேர் நினைக்கலாம். இல்லைன்னா நீ ஏதோ உன்னோட லாபத்துக்காக நீ எங்கிட்ட சேல்ஸ் பண்ண பாக்குற, அதை நான் வாங்கினா என்னோட பிரச்சனை பூரா தீர்ந்து போகும்னு சொல்ல போறேன். இது எனக்கு எதுக்கு அப்படிங்கிற தயக்கம் உங்களை சில பேருக்கு இருக்கலாம். உங்களுக்கான என்னுடைய ப்ராமிஸ் ரொம்ப சிம்பிளானது. 100க்கு மேற்பட்ட என்டர்பிரினர்ஸ் கூட அவங்களுக்காக நான் ஒர்க் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ உங்களோட ஷேர் பண்றதால ஒரு என்டர்பிரினரா உங்க பிசினஸ் ஜேர்னி இது ரொம்ப மதிப்பு மிக்க 20ல இருந்து 30 நிமிஷமா இருக்கும். இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற டைம். இந்த வீடியோவுடைய எண்ட்ல உங்களையும் உங்களுடைய பிசினஸையும் அத்தனை பேரும் கௌரவமா பெருமையா பார்க்க, பேச, நீங்க மறுக்கவே முடியாத மாதிரி ஒரு உபாயத்தை நான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா அது இருக்கும். சோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க, சரியான உறுதியான ஒரு முடிவை எடுங்க. என்னோட பேர் மித்ரன் ஸ்ரீராம், ஜேர்னலிஸ்ட், கண்டென்ட் ஆர்கிடெக்ட். மரியாதைக்கு பேர் போன கோயம்புத்தூர்ல நான் இருக்கேன். உங்களை மாதிரி ஆம்பிஷியஸ் என்டர்பிரனர்ஸுக்கு உங்க பிராண்ட் வாய்ஸை ஆம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கான ஐடியல் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ண டெடிகேட்டடா ஹெல்ப் பண்ற ஒரு பர்சனாலிட்டி. என்னுடைய கடந்த ஒரு 38 வருஷங்களுக்கு மேலவா நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. 1986ல காலேஜில் படிக்கும் போதே சென்னை ஆல் இந்தியா ரேடியோல லைவ் அனௌன்சர் காம்பேரா பணி செய்யற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது என்னுடைய ரைட்டிங் எபிலிட்டியை நர்ச்சர் பண்ண, என்ஹான்ஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஸ்கிரிப்ட்ல ப்ராட்காஸ்ட் ஆச்சு. 1996 பீரியட்ல இன்னைக்கு பெரிய பிராண்டா இருக்கிற சென்னை சில்க்ஸ், ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை நிறுவனங்களுக்கு மீடியா பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் பண்ற பொறுப்பு, அவங்க ஆட் பிலிமுக்கு கான்செப்ட் ரெடி பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு பினிஷ்டு ப்ராடக்ட ரேடியோலையும் டிவிலையும் சக்சஸ்ஃபுல்லா கேம்பெயின் ஆட் கேம்பெயின்ஸ் ரன் பண்றது வரைக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் என்னால பண்ண முடிஞ்சது. இது எல்லாமே ஒரு ப்ராடக்ட், ஒரு சர்வீஸ மக்கள் மத்தியில எப்படி பிரபலமா ஆக்குறது, அவங்க சேல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப துல்லியமா கத்துக்க முடிஞ்சது. ஸோ 2000ல ராஜ் டிவி, அதுக்கப்புறமா இமயம் டிவி, கேப்டன் டிவியில ஜாயின் பண்ணி சேலம் நரசூஸ் காஃபி, ஈரோடுல சக்தி மசாலா, ஜான்சன்ஸ் டூட்டிஸ், திருப்பூர்ல வைக்கிங் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ், டிக்ஸி, கோயம்புத்தூர்ல பிவிஜி கிரைண்டர்ஸ், கொச்சின்ல விகார்டு, விகாலேண்ட், கொல்லத்துல என்எஸ் பெருங்காயம். ஸோ அப்படி என்னுடைய கிளைண்ட்ஸோடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, பிளஸ் அவங்களுடைய பிராண்ட் பில்டிங்க்கு பல பல கேம்பெயின்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸை நான் பண்ண இந்த விஷயங்கள் எனக்கு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. 2010ல என்னுடைய முதல் நிறுவனமான ஸ்ரீ கனகதாரா கம்யூனிகேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி டெலிஷாப் உலகத்தினுடைய ஜாம்பவான் டெலிபையோடைய கேம்பெயின்ஸை ஹேண்டில் பண்ண, எக்ஸிக்யூட் பண்ணது,
என்னுடைய மீடியா ஜேர்னில எனக்கு ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். என்னுடைய இரண்டாவது பிசினஸ் வெஞ்சர் 2017 நான் ஸ்டார்ட் பண்ணின நேஷனல் நியூஸ் பியூரோ. அது ஒரு மீடியா நியூஸ் காஸ்டிங் கம்பெனி. ஒரு ஜேர்னலிஸ்டா எம்எஸ்எம்இ எஸ்எம்இ செக்மெண்ட்ல இருக்கிற B2B ப்ராடக்ட்ஸை டீல் பண்ற என்டர்பிரினர்ஸை இன்டர்வியூ பண்ணி சைபர் மீடியா ரிசர்ச் அப்படிங்கிற பப்ளிகேஷன்ஸ்ல காஸ்டிங் பண்றேன். ஹொரேகா செக்மெண்ட்ல ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கேட்டரர் செக்மெண்ட்ல இருக்கிற என்டர்பிரினர்ஸை இன்டர்வியூ பண்ணி கிச்சன் ஹெரால்ட் அப்படிங்கிற பப்ளிகேஷன்ல காஸ்டிங் பண்றேன். இந்த ஜேர்னில ஒரு முதலாளியும் அவங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ், ப்ராப்ளம்ஸ், டிஃபிகல்டிஸை ஷேர் பண்ணும்போது எங்க தப்பு வருதுன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அவங்க எஃப்எம்சிஜியா, எம்எஸ்எம்இயா, எஸ்எம்இ, என்டர்டைன்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி, டிராவல்ஸ்னு எந்த டொமைன்ல இருந்தாலும், பெரிய டீம் ஆஃப் டெடிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் இருந்தாலும், சேல்ஸ், பிராண்டிங், இமேஜ், ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி இன் தி மார்க்கெட் எல்லாமே அவங்க நினைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணினாங்க. இதுல சர்ப்ரைசிங் பார்ட் என்னன்னா 10ல் 8 பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. சேல்ஸ் நல்லா இருக்கிற என்டர்பிரினர்ஸுக்கு பிராண்ட் இமேஜ் நல்லா இல்லை, பிராண்ட் இமேஜ் கம்மியா இருக்கிற என்டர்பிரினர்ஸுக்கு ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி நல்லா இல்லை, சில பேருக்கு இது எதுவுமே நல்லா இல்லை. ஸோ தட் மேட் மீ டு ஸ்டார்ட் அனதர் டிவிஷன் இன் மை பிசினஸ், தட் இஸ் வர்ஷினி வேர்டிங். உங்க பிசினஸ் அனுபவம் எப்படி இருக்கு? நீங்க அந்த 10ல் 8 முன்னாடி எல்லாம் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போய் கிளைண்ட்டை கேன்வாஸ் பண்ணி பிசினஸ் எடுத்துட்டு வந்தாங்க. சோசியல் மீடியா பூம் வந்த பிறகு, குளோபல் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியுமே மாறின பிறகு எல்லாருமே சோசியல் மீடியால எல்லாத்தையுமே பண்றாங்க. ஆனா அது நிறைய பேருக்கு நல்லதை விட கெடுதல் தான் அதிகமா பண்ணியிருக்கு. ஸோ எது எப்படி மாறி இருந்தாலும் நீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸ் கூட டைரக்ட் கனெக்ட்ல இருக்கும் போது அதை அசைச்சுக்க எந்த புயலாலையும் முடியாது. அந்த கனெக்ட் இன்டாக்டா இருக்க NNB டைஜஸ்ட்னு பப்ளிஷிங் டிவிஷன், டிக்னிட்டி டெஸ்க்னு மீடியா டிவிஷன், BBC பெனவலண்ட் பியூரோக்ராட் சர்க்கிள்னு ட்ரைனிங் டிவிஷன், அடிஷனல் டிபார்ட்மெண்ட் வர்ஷினி வேர்டிங்ஸோடைய பார்ட்டா ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஒரு என்டர்பிரினருக்கு தன்னுடைய பிசினஸை பூஸ்ட் பண்றதுக்கு வேணுங்கிற எல்லாமே நேஷனல் நியூஸ் பியூரோன்ற அம்பரலாக்கு கீழே இருக்கு. ஸோ என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிற பல என்டர்பிரினர்ஸ் அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்ற, அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவங்கள ரிலீவ் பண்ணி வெளியில கொண்டு வரதுக்கு வந்திருக்கிற இன்னொரு கைடு சேவியர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இது எனக்கு ஈஸியான ஜேர்னி கிடையாது. ஸ்ரீ கனகதார கம்யூனிகேஷன்ஸ் நான் தொடங்கும் போது நான் ஒரு ஒன் மேன் ஆர்மி. ஆனா இப்போ நேஷனல் நியூஸ் பியூரோல, ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியா டுடே, தினமலர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜேர்னலிஸ்ட், காலம்னிஸ்ட் கொண்ட பெரிய ஆர்மி எங்களுடைய எடிட்டோரியல் போர்ட்ல இருக்கு. கடன் ஜாஸ்தி ஆனதால ஸ்ட்ரெஸ், பைனான்சியல் growth இல்லை, டைம் ஃப்ரீடம் இல்லை. இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நிம்மதியான என்டர்பிரினரா இருக்க முடியும்? ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஸ்கேலபிள் பிசினஸ் கிடைக்காமல் இருக்க என்னென்ன காரணங்கள்? பிராண்டிங் அண்ட் இமேஜ் பில்டிங்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன? இது எல்லாத்தையும் பத்தி தான் இப்ப நான் உங்களோட பேச போறேன். ஏன்னா இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு என்டர்பிரினருமே பிராக்டிக்கலா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இஷ்யூஸ் என் கூட அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. என்னுடைய இந்த 40 வருஷ ஜேர்னில நான் பார்த்திருக்கிற விஷயங்கள். ஸோ கிளைண்ட்ஸ் அதிகமா ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுற ஒரு டாப் 10 ப்ராப்ளம்ஸையும் அதுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கிற சொல்யூஷன்ஸையும் இப்ப நான் உங்க கூட நான் பேச போறேன். க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முதல் ப்ராப்ளம் இன்எஃபெக்டிவ் வெப்சைட் கான்டென்ட். உங்க வெப்சைட்ல இருக்கிற கான்டென்ட் உங்க கஸ்டமர்ஸை என்கேஜ் பண்ணாம இருக்கிறது. ஒரு கிளைண்ட் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்தா உங்களை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன், அச்சீவ்மெண்ட்ஸ், FAQ, ப்ராடக்ட் இமேஜஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ், இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கணும். கூடுமானவரை எந்த கிளாரிபிகேஷனும் தேவைப்படாத மாதிரி இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது உங்களுடைய பிசினஸ் கன்வர்ஷன்ஸ் ஸ்லோவா ஆக்கக்கூடிய விஷயம். இதுக்கான சொல்யூஷன் ஒரு கம்பெனி வெப்சைட் காப்பியை நீங்க ரெடி பண்ணணும்.
அது உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸோட ரெசனேட் பண்ற மாதிரி இருக்கணும். உங்களுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் உங்களுக்கான சேல்ஸையும் கன்வர்ஷன்ஸையும் கொடுக்கும். இரண்டாவது ப்ராப்ளம், லேக் ஆஃப் பிராண்ட் டிஃபரன்சியேஷன். மார்க்கெட்ல இருக்கிற பல ப்ராடக்ட்ஸ் உங்களுடைய ப்ராடக்ட்ஸும் ஒன்று. மார்க்கெட்ல இருக்கிற பல ப்ராடக்ட்ஸோட உங்களுடைய ப்ராடக்ட்டும் ஒன்று. யூ ஆர் ஒன் another பர்சன் அமங் தி crowd. ஓகே, உங்களுடைய காம்படிட்டரோட ப்ராடக்டை விடுங்க, அதர் சிமிலர் ப்ராடக்ட்ஸுக்கும் உங்களுடைய ப்ராடக்ட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு பர்ச்சேசருக்கு எப்படி தெரியும்? கிரௌடரா இருக்கிற மார்க்கெட்ல உங்களை நீங்க எப்படி தனிச்சு காமிக்கிறீங்க? இது ஒரு பெரிய சேலஞ்ச். இதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்குன்னு தனி பிராண்ட் வாய்ஸை நீங்க டெவலப் பண்ணுங்க. உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை ரெசனேட் பண்ற மாதிரி ஒரு கிளியர் மெசேஜிங் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களை தனிச்சு காமிக்கும். மூணாவது ப்ராப்ளம், இன்சஃபிஷியன்ட் லீட் ஜெனரேஷன். மார்க்கெட் என்னமோ பெருசுதான், கன்சிஸ்டன்டா என்கொயரி வந்தாதான் அதுல இருந்து லீட்ஸை வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அந்த லீட்ஸ் தான் ப்ராஸ்பெக்டா கன்வெர்ட் ஆகி சேல்ஸா கன்வெர்ட் ஆகணும், சேல்ஸை டிரைவ் பண்ணணும். உங்களுக்கு லீட் ஜெனரேஷன்லயே ப்ராப்ளம் இருந்தா எப்படி? ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸோட நீட்ஸ் அண்ட் பெயின் பாயிண்ட்ஸை நிவர்த்தி பண்ற விதத்துல டார்கெட்டட் கான்டென்ட்ஸ் நீங்க உருவாக்குங்க. அது லீட்ஸை கேப்சர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பர்ஃபெக்ட் சேல்ஸ் ஃபனல்ஸ் மூலமா அந்த லீட்ஸை நர்ச்சர் பண்ணும்போது சேல்ஸ் ஈஸியா இருக்கும். இ-புக்ஸ், ஒயிட் பேப்பர்ஸ் ஒரு சரியான ரூட்டா இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களால எக்ஸ்ட்ரா டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சா ஈவன் வெபினார்ஸ் கேன் டு மேஜிக் டு யுவர் பிசினஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஓகே, நாலாவது ப்ராப்ளம், புவர் சோசியல் மீடியா என்கேஜ்மெண்ட். எந்த சோசியல் மீடியா ஹேண்டில் எடுத்தாலும் ஜங்க் மெசேஜ் தான் மெஜாரிட்டியா இருக்கு. நீங்களே பார்த்திருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்க்ரால் அப் பண்ணி தள்ளி விட்டுட்டு தான் பாக்குறாங்களே தவிர பெருசா யாரும் படிக்கிறது கிடையாது. உங்களோட மெசேஜும் அந்த வட்டத்துக்குள்ள சிக்கும் போது உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண முடியாம போற ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுக்கான சொல்யூஷன், சோசியல் மீடியால என்கேஜிங் போஸ்டா பண்றதுக்கு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கலா இன்கார்பரேட் பண்ணும்போது தான் உங்களுடைய கஸ்டமரோட நீட்ஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே டச் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க போட்டிருப்பீங்க. தட் லீட்ஸ் டு என்கரேஜிங் யுவர் கஸ்டமர்ஸ் டு இன்டராக்ட் வித் யூ. ஸோ ஒரு நாளும் ஒரு தீம் பேஸ்டா மாசம் 30 நாளும் 30 போஸ்ட் வந்து நீங்க போடலாம். வீடியோவா, லைவ் ஸ்ட்ரீமிங்கா கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அஞ்சாவது ப்ராப்ளம், லேக் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங் எஃபெக்டிவ்னஸ். இது வரைக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி இருக்கிற ப்ராஸ்பெக்ட்ஸ்ல தொடங்கி உங்க சேல்ஸ் டீம் கான்டாக்ட் பண்ண கஸ்டமர்ஸ் வரைக்கும் உங்களுடைய டேட்டா பேஸ்ல ஏகப்பட்ட இமெயில் ஐடிஸ் இருக்கு. மேபி இப்ப கரண்ட்ல நீங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற கிளைண்ட்ஸ் கிட்ட வேணா நீங்க கம்யூனிகேஷன்ல இருக்கலாம். மற்ற பழைய ஆளுங்களோட நீங்க டச்ல இருக்கீங்களா? உங்களுடைய அப்டேட்ஸ், மூவ்மெண்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸோட அடிஷன்ஸ் அண்ட் டிலீஷன்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் பழசுதான்னு இருக்காங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுக்கான சொல்யூஷன், இதுவரைக்கும் பிசினஸ் கொடுக்காத கிளைண்ட்ஸ் கடைசி வரைக்குமே கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. முந்தி மாதிரி பிரிமைஸ் விசிட்ஸ் எல்லாம் கூட போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஏன், இன்ஃபேக்ட் போன் கால் கூட தேவை கிடையாது. ரெகுலரா ஒரு இமெயில் சீக்வன்ஸை ஷெட்யூல் பண்ணி அந்த கஸ்டமர்ஸை, அந்த கான்டாக்ட்ஸை நீங்க லைவ்ல வச்சிருங்க. தட் இஸ் தி சொல்யூஷன். அந்த சீக்வன்ஸ் ஒரு கம்பெலிங் சப்ஜெக்ட் லைனோட, என்கேஜிங் காப்பியோட, ரெலவெண்டான கால் டு ஆக்ஷனோட நர்ச்சர் பண்ணி என்கேஜா நீங்க வச்சுக்கோங்க. இப்போ இல்லைனாலும் உங்களுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் கண்டிப்பா உங்களை டாப் ஆஃப் த மைண்ட்ல வச்சிருக்கும். அவங்களுக்கு தேவை வரும்போது when need arises for them, நீங்க மட்டும்தான் அவங்களுடைய மனசுல டாப்ல இருப்பீங்க.
பாப்அப் ஆவீங்க. ஆறாவது ப்ராப்ளம், இன்கன்சிஸ்டன்ட் பிராண்ட் மெசேஜ். ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களுடைய நிறுவனத்தை பத்தி பப்ளிசிட்டி கொடுக்கறது. இல்லைன்னா இதுல என்ன ப்ராப்ளம்னா, அடுத்த வாட்டி உங்க பிராண்ட் பேர் அவங்க பார்க்கும் போது இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு தான் நினைப்பாங்களே தவிர பிசினஸ் கொடுக்கணும் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலான கஸ்டமர்ஸுக்கு வராது. ஓ, அதை இன்னும் இந்த கம்பெனி இருக்காப்பா அப்படின்னு தான் நினைக்க தோணும். அது வந்து ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஸ்கேலபிள் பிசினஸுக்கு உதவாது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து கன்சிஸ்டண்டா உங்க வெப்சைட், சோசியல் மீடியா, சேல்ஸ் பேஜ், இமெயில் மார்க்கெட்டிங் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் பிராண்டிங் மெசேஜ் பிளாஷ் ஆற மாதிரி பார்த்துக்கணும். ஏழாவது ப்ராப்ளம், டிஃபிகல்டி கம்யூனிகேட்டிங் காம்ப்ளெக்ஸ் ஐடியா. என்னதான் வெப்சைட்ல எல்லா டீடைல்ஸுமே இருந்தாலும் உங்களுடைய ப்ராடக்ட் பத்தின டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், சில ஐடியாஸ சரியான காம்போசிஷன்ல கம்யூனிகேட் பண்றதுல சிரமம் வந்து இருக்கலாம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் உங்க கஸ்டமர்ஸோட எந்தெந்த ப்ராப்ளம உங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் சால்வ் பண்ணும் அப்படிங்கிற ஐடியாஸை மற்ற விஷயங்களோட ஒப்புமை பண்ணி, கம்பேர் பண்ணி, உருவகம் பண்ணி, ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்ஸ் மூலமா நீங்க சொல்ல வேண்டிய மெசேஜ என்கேஜிங் ஃபார்மேட்ல பாஸ் ஆன் பண்ணுங்க. அதுக்கு நியூஸ் புல்லட்டின் சரியான மெத்தடா இருக்கும். உங்க ப்ராடக்டை யூஸ் பண்ணின கஸ்டமர்ஸோட டெஸ்டிமோனி இல்லைன்னா இன்டர்வியூ, பெரிய பெரிய நிறுவனங்களோட பர்ச்சேஸ் மேனேஜர்ஸோட வீடியோ என்டார்ஸ்மெண்ட் இப்படி போடலாம். ஓகே. எட்டாவது ப்ராப்ளம், லிமிட்டெட் கான்டென்ட் ரிசோர்சஸ். வேற என்னதான் இன்ஃபர்மேஷன்ஸை கஸ்டமர்ஸுக்கு கம்யூனிகேட் பண்றது, எப்படி அவங்கள எங்கேஜா வச்சிருக்கிறதுங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. கண்டென்ட்டுக்கான ரிசோர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. கண்டென்ட்டை சோர்ஸ் பண்றதுக்கு நியூஸ் ஏஜென்சிக்கு பே பண்றதுக்கான பட்ஜெட் இல்லாமல் இருக்கிறது. ஸ்டாக்னேட்டடா ஸ்ட்ரக் ஆகுறீங்க. இந்த பட்ஜெட்டும் இல்லாம, இல்ல அதுக்கான சோர்ஸ் அண்ட் ரிசோர்சஸும் இல்லாமல் ஸ்ட்ரக் ஆகுறீங்க. இதுக்கான சொல்யூஷன், இன்ஃபேக்ட் அந்த ட்ரேட்ல இருக்கிற லீடிங் பப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ஆர்டிகிள்ஸ், ரைட்டப்ஸ் அதை நீங்க எடுத்து உங்களோட நியூஸ் புல்லட்டின்ல நீங்க ரீபோஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா எங்களை மாதிரி நியூஸ் ஏஜென்சிய ரீட்டைனரா நீங்க சைன் பண்ணும்போது எங்க கிட்ட ரெகுலரா கான்டென்ட் அனுப்புற ரிப்போர்ட்டர்ஸ், நியூஸ் ஃபீட்ஸ் அனுப்புற ஏஜென்சிஸ் எல்லாருமே உங்களுக்கு ஒரு கான்டென்ட் ப்ரொவைடரா மாறிடுறாங்க. This entire team becomes your content provider. காப்பிரைட் இஷ்யூ வராமல் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஒன்பதாவது ப்ராப்ளம், லேக் ஆஃப் கஸ்டமர் டெஸ்டிமோனியல். ஒரு ஹாப்பி கஸ்டமர் பல ஹாப்பி கஸ்டமர்களை கொடுக்க முடியும். இவங்களை பாரு அவங்கள பாருன்னு கான்டாக்ட் நம்பர்ஸ் ஷேர் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு டெஸ்டிமோனியல் லெட்டர் இல்லைன்னா ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோ போடும். 10க்கு 9 பேர் இதை வாங்குறது கிடையாது. ஸோ இதுக்கான சொல்யூஷன், உங்களுடைய சேல்ஸ் டீம்ல சொல்லி ஸ்ட்ராட்டஜிக்கலா டெஸ்டிமோனியலை கலெக்ட் பண்றதுக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு கஸ்டமர் இன்டர்வியூவா, கேஸ் ஸ்டடியா, ஒரு எக்ஸ்பர்ட் ரிவ்யூவா அது வந்து இருக்கணும். இது வந்து ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஸ்கேலபிள் பிசினஸ்க்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய பிராண்டிங் அண்ட் இமேஜ் பில்டிங்குக்கு வைட்டல் ரோல் பிளே பண்ணும். உங்களுடைய பிசினஸ் மேல ஒரு ட்ரஸ்ட உருவாக்கும். லெட்டர் ஹெட்ல கிடைக்கிற டெஸ்டிமோனியல உங்களுடைய வெப்சைட்ல நீங்க போடுங்க. வீடியோவா கிடைக்கிற டெஸ்டிமோனியல உங்களுடைய சோசியல் மீடியால போஸ்ட் போடுங்க. That makes all the difference in generating a profitable business to you. So, 10வது ப்ராப்ளம், லிமிட்டட் கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். கிளைண்ட் கூட கம்யூனிகேட் பண்ண குறைச்சலான டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் தான் இருக்குங்கிற மித், ஒரு பிலீஃப் எல்லார்கிட்டயுமே இருக்கு. சொல்ல போனா சொல்யூஷன் சொல்ல போனா 100க்கும் மேற்பட்ட கம்யூனிகேஷன் டைப் இருக்கு. எல்லாமே எல்லாருக்குமே செட் ஆகணும்னு சொல்ல முடியாது. செட் ஆகணும்ன்ற நெசசிட்டியும் கிடையாது. ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிறது இங்க கிடையாது. ஓன் கண்டென்ட், ஏர்ன்டு கண்டென்ட், பெய்டு மீடியா கண்டென்ட் அப்படின்னு நிறைய இருக்கு.
இந்த 10ல எத்தனை ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க, எத்தனை சொல்யூஷன் உங்களுக்கு ஐ ஓபனரா இருந்திருக்கு. இங்க நான் சொன்ன 10 சொல்யூஷன்ஸ் மட்டும் இல்லாமல் என்னுடைய அனுபவத்துல நாங்க ஹேண்டில் பண்ற கிளையன்ஸோட ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட சாம்பிள்ஸோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நான் பேசுறேன். சென்னையில ஒரு பெரிய பில்டர் நம்ம ஃபேமிலி பில்டர் .com ஆரம்பிச்ச புதுசுல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் தான் அவங்க கிட்ட இருந்தது. வெப்சைட்டும் சிம்பிளா தான் இருந்தது. கிராஜுவலா பெரிய பேனரா ஆனதுக்கு அப்புறமா இப்போ நீங்க அவங்களுடைய வெப்சைட்டை நீங்க ஜஸ்ட் நீங்க ப்ரௌஸ் பண்ணுங்க. அவங்களுடைய லே அவுட், ப்ராஜெக்ட்ஸ், ரீசேல் ப்ராஜெக்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராடக்ட்ஸ், நியூஸ் லெட்டர், சைன் அப் பண்ற லேண்டிங் பேஜ், கண்டென்ட் வித் ஆல் தேர் சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ், customer testimonials, blogs with regular updates, a gallery for their projects, அது என்னென்ன இருக்குங்கிற கேலரி, போட்டோ கேலரி, ஜாயிண்ட் வெஞ்சர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒண்ணு விடாம எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரே அம்பரலாக்கு கீழே. இன்னும் கொஞ்சம் டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாமா? ஒரு கஸ்டமரை ரெகுலரா கான்டாக்ட்லயும் கம்யூனிகேஷன்லயும் வச்சுக்க முக்கியமான சில வழிகளை நம்ம கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கலாமே. ஓகே, கீப் வாட்சிங். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக் ரைட்டிங். இட் பொசிஷன்ஸ் யூ ஆஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் யூர் இண்டஸ்ட்ரி. உங்களுடைய நாலேஜ் எக்ஸ்பர்டைஸையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சரியான வழி. உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸுக்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட பில்ட் பண்ணும். ஆன் அன் ஆவரேஜ் வாரத்துல ஒரு பிளாக் ஆவது கண்டிப்பா நீங்க போஸ்ட் பண்ணணும். Publishing newsletters. This will establish your brand as a credible source of information. Also, this will differentiate your brand from competitors. உங்களுடைய இண்டஸ்ட்ரியில நடக்கிற லேட்டஸ்ட் அண்ட் ஹாட்டஸ்ட் நியூஸ் ஷேர் பண்ணுங்க. உங்க கஸ்டமர்ஸோடைய சக்சஸ் ஸ்டோரியை நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. இந்த டெய்லி நியூஸ் லெட்டர்ஸ் கொடுக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் பை மந்த்லியா கொடுக்கலாம். சரிப்பா, பை மந்த்லியா கூட என்னால கொடுக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பா மந்த்லி நியூஸ் லெட்டர்ஸ் கட்டாயமா கொடுக்கணும். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் மந்த்லி ஒன்ஸ் இஸ் ஆல்வேஸ் எ மஸ்ட் ஃபார் நியூஸ் லெட்டர். அடுத்தது பப்ளிஷிங் அண்ட் இமெயில் ஃப்ளோ செட்டப். இட் சப்போர்ட்ஸ் யுவர் சேல்ஸ் டீம் இன் பிசினஸ் கன்வர்ஷன் அண்ட் கேஷ் ஃப்ளோ. It will nurture your leads which is in your database. ஒரு புல்லட் ஃப்ரைடே இல்லைன்னா ஒரு டெரிஃபிக் தேர்ஸ்டே அப்படின்னு கேட்சியா ஒரு டைட்டில் வச்சு வாரம் ஒரு தாட் இல்லைன்னா இன்சைட் வித் வேல்யூபிள் கான்டென்ட்டை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். ஆன் அன் ஆவரேஜ் வீக்லி ஒன்ஸ் இஸ் அ மஸ்ட். அடுத்தது பப்ளிஷிங் புல்லட்டின்ஸ். This is purely for your internal circulation. It should talk only about your company activity. This will foster a long-term relationship with your workers, dealers and distributors, investors and well-wishers. இது வந்து on an average monthly once இது கண்டிப்பா இருக்கும். Monthly once is always a must. Say news bulletins பார்க்கும்போது, but I can show you with some references. A news bulletin would be something like this. இப்போ இது பாத்தீங்கன்னாக்கா it comes as a monthly, quarterly அந்த மாதிரி you can come out with, if this is purely for internal circulation, you can come out with the publications like this. All updates about your business. So இது எல்லாமே வந்து these are all examples, references I am showing you for a publishing of news bulletin. இது வந்து ஒரு aspect. Next up, publishing journal. This journal is for external circulation. This establishes you as a thought leader in your industry. Also supports your reputation in your industry. இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் பாருங்க, இந்த புக்கு கண் ஒளி அப்படிங்கிற இந்த ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து ஃபுல்லுமே பாத்தீங்கன்னாக்கா ஐ கேர் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ், ஆர்டிகல்ஸ்,
டாக்டர்ஸோடைய ரைட்டப்ஸ், கட்டுரை, இதெல்லாம் தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு ஆல் திஸ் வில் பி தேர். ஸோ அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கன்சல்டேஷனுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வர பேஷண்ட்ஸுக்கு மட்டுமே தான் இந்த மேகசின் வந்து அவங்க கொடுக்குறாங்க. திஸ் இஸ் சச் எ பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ். பிரைடிங் அண்ட் இமேஜ் பில்டிங் இதை விட பெஸ்ட் ஏதாவது இருக்கான்னு நானே செக் பண்ணி தான் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் மந்த்லி ஒன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ மஸ்ட். ஸோ இந்த மாதிரி பப்ளிஷிங்க. அடுத்தது பப்ளிஷிங் மேகசின். ஸோ திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எக்ஸ்டர்னல் சர்க்குலேஷன். 100% commercial content. It creates opportunities for affiliate marketing for certain specific industries and segments. Affiliate marketing helpful இருக்கும். It will allow for sponsored content and product placement. இது 100% கமர்ஷியலா ஒரு மந்த்லி மேகசின் அவங்க சைட்ல இருந்து. அதுல சினிமாவை பத்தி இருக்கும், சிங்கப்பூரை பத்தி இருக்கும். ஸோ இப்போ இஃப் யூ ஹாவ் அ சோசியல் சர்வீஸ் ட்ரஸ்ட் இருந்ததுன்னா, இல்ல ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நீங்க ரன் பண்றீங்கன்னா, அது சார்பா நீங்க இந்த மேகசினை நீங்க பப்ளிஷ் பண்ணலாம். ஒரு பக்கா எடிட்டோரியல் டீம், கான்ட்ரிபியூட்டிங் காலம்னிஸ்ட், ரைட்டர்ஸ், கோஸ்ட் ரைட்டர்ஸ், எடிட்டர்ஸ் கொண்ட ஒரு ஃபுல் டீம் தேவைப்படும். பேஜினேஷன் லே அவுட்ல ஆரம்பிச்சு பிரிண்டிங் வரைக்கும் பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ற டேலண்டட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் தேவைப்படும். அவ்வளவுதான். ஸோ வி அட் நேஷனல் நியூஸ் பியூரோ ஹேவ் தட் ஃபுல் எக்யூப்டு டீம் வித் அஸ். என்னுடைய நேஷனல் நியூஸ் பியூரோல கான்டென்ட் கிரியேஷன் டிபார்ட்மெண்ட்ல இந்த ஃபுல் டீமோட எஃபோர்ட்ல 5க்கும் மேற்பட்ட மந்த்லி மேகசின்ஸ் எல்லாமே பை மந்த்லியாவும் மந்த்லி மேகசின்ஸாவும் வருது. ஓகே, இப்போ ஜஸ்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து லெட்ஸ் தேங்க் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்ட் அவங்க கொண்டு வர நன்றி அப்படிங்கிற மந்த்லி மேகசின். திஸ் மேகசின் இஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் சர்க்குலேஷன், பப்ளிஷ்டு ஃப்ரம் லெட்ஸ் தேங்க் ஃபவுண்டேஷன். இது ஒண்ணு. ராமராஜ் ஜோதிஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ராமராஜ் ஜோதிஸ் உடைய இன்ஹவுஸ் மேகசின் தான் இந்த வெண்மை அப்படிங்கிற மேகசின். திஸ் இஸ் அ மந்த்லி மேகசின் ஃப்ரம் தி ஹவுஸ் ஆஃப் ராமராஜ். இது உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நாட் ஓன்லி அபவுட் தேர் ப்ராடக்ட்ஸ், கம்ப்ளீட்டா இண்டஸ்ட்ரி பத்தி, லைஃபுக்கு தேவையான விஷயங்களை பத்தி, பெரிய பெரிய ரைட்டர்ஸ் உடைய கான்டென்ட்ஸ் இதுல வருது. இதுல வந்து சுகிசியம் அவருடைய கட்டுரையிலிருந்து வாட் எவர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியா வச்சுக்கணும், அது எல்லாமே வந்து இந்த வெண்மை அப்படிங்கிற ஒரு மேகசின்ல இருக்கு. ஐ வில் ஷோ யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். இது வந்து சக்சஸ் பிளஸ் அப்படிங்கிற மேகசின் வந்து இது முழுக்க முழுக்க என்டர்பிரினர்ஸுக்கான, பிசினஸ் ஓனர்ஸுக்கான கண்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா. திஸ் டாக்ஸ் மோர் அபவுட் மார்க்கெட் ரிசர்ச், என்ன லேட்டஸ்டா என்ன இருக்கு, கவர் ஸ்டோரி, வாட் நாட். இது வந்து திஸ் இஸ் அ பிசினஸ் மேகசின். ஸோ இது எல்லாமே வந்து இதுல உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பத்தி வந்து நீங்க கொண்டு வரலாம். இதுவும் பாத்தீங்கன்னாக்கா ஆஸ் யூஷுவல் ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தோம்னா மந்த்லி டுவைஸ் இந்த மேகசின் வருது பெட்டர். இல்ல அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு வாட்டின்னு ஒரு மந்த்லி மேகசினா வந்தாலும் நத்திங் லைக் தட். அடுத்தது ரைட்டிங் காலம்ஸ் இன் வாட் வை சே ஃபீச்சர் காலம் நீங்க எழுதலாம். இந்த மாதிரி மேகசின்ஸ்ல விச் இஸ் ஹேவிங் எ டார்கெட்டட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த மேகசின்ல நீங்க உங்களோட ஃபீச்சர்டு காலம்ஸ் ஃபீச்சர் ஆகும்போது சி ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஹவு பிக் யூ ஆர் ரீச்சிங். ஸோ இந்த மாதிரி ரைட்டிங் இன் ஃபீச்சர்டு காலம்ஸ்ங்கிற ஆக்டிவிட்டிக்குள்ள நீங்க போகும்போது திஸ் ஃபாஸ்டர்ஸ் அ லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஆடியன்ஸ், showcases your personality as an individual, your values and your expertise. A fantastic brand building exercise in the featured column. ஒரு மேகசின்ல, ஒரு நியூஸ் பேப்பர்ல உங்களோட ஃபீச்சர்டு காலம் ரெகுலரா பிசினஸுக்கு அப்பாற்பட்டு நீங்க யாருன்னு காட்டுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிகப்பெரிய பொட்டன்ஷியல் வந்து இதுல இருக்கு. உங்களை ஒரு செலிபிரிட்டியா, ரைட்டரா பாக்குற உங்களுடைய கஸ்டமர் ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஸ்கேலபிள் பிசினஸுக்கு இன்னொரு
டூல் 38 வருஷத்துக்கு மேலவா வந்துட்டு இருக்கிற தன்னம்பிக்கை மேகசின்ல உடுமலைப்பேட்டையில் ஆர்கேஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் சேர்மன் ஸ்ரீ ஆர்கே ராமசுவாமி அவங்களுடைய எஜுகேஷனல் கான்டென்ட் ஃபார் ஸ்டூடெண்ட். நீங்க தன்னம்பிக்கை புக்கு நீங்க ஒரு ஈவன் லேட்டஸ்ட் இஷ்யூ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட யூ கேன் see his ஆர்டிக்கல். அந்த மாதிரி ஆர்டிக்கல் எக்ஸ்க்ளூசிவா அவர் ஆர்டிக்கல் இஸ் கிவிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அவர் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கான கண்டென்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. தட் இஸ் அகெயின் அ பப்ளிசிட்டி ஃபார் தம் ஆஸ் வெல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆவரேஜா 1 or 2 ஆர்டிகல்ஸ் பர் மந்த் கன்சிஸ்டன்ட்லி இன் டிஃபரெண்ட் பப்ளிகேஷன். ஸோ உங்களுடைய இண்டஸ்ட்ரியில இருக்கிற வேற வேற பப்ளிகேஷன்ஸ்ல இல்ல நீங்க சைன் அப் பண்ற பப்ளிகேஷன்ஸ்ல ரெகுலரா உங்களுடைய ஃபீச்சர் கண்டென்ட் இது எல்லாமே that creates a massive brand building exercise for you. அடுத்தது பப்ளிஷிங் e-book. It builds trust with your target audience, differentiates your brand from your competitors, builds a community around your brand. இப்போ ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில இங்க கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய பிராண்ட் அப்படின்னா ஒரு 2 பிராண்ட்னா பரவலா எல்லாருமே சொல்றது ஜிகேஎன்எம் குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல் குவார்டர்லியாகவும் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மந்த்லியாகவும் இ-மேகசின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னாக்கா நீங்க அந்த மேகசின்ஸை ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட பேஜினேஷன் ஒர்க்கு எங்களோட டீம் ஆஃப் பீப்புள் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி இ-மேகசின்ஸ் நீங்க பப்ளிஷ் பண்ணி உங்களுடைய போர்ட்டல்ல உங்களுடைய ஃப்ரீ டவுன்லோட்ஸா நீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்கறதுன்றது மேபி ஆன் அன் ஆவரேஜ் மந்த்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் யூ கேன் டூ இட், நத்திங் லைக் தட். அடுத்த முக்கியமான விஷயம் நிறைய பேர் பண்ணாதது ரன்னிங் எ பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட் ரன் பண்றது பார்த்தோம்னா இட் என்கரேஜஸ் என்கேஜ்மெண்ட் த்ரூ கமெண்ட்ஸ் அண்ட் சோசியல் ஷேரிங் ஆன்லைன். நீங்க கொடுக்கிற கண்டென்ட் சூப்பரான கண்டென்ட்டா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இட் கெட்ஸ் சர்க்குலேட்டட் பை டிஃபால்ட், எல்லா பக்கமும் சர்க்குலேட் ஆகும். அது என்னன்னா கமெண்ட்ஸும் அவங்க கேட்டுட்டு போடலாம்னு சொல்லுவோம். இட் பிகம்ஸ் a two-way communication. It facilitates a two-way communication with your audience. It provides valuable content for social media platforms. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கும் இந்த கண்டென்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பாட்காஸ்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த ப்ரொமோஷன்ஸ் இது எல்லாமே இன்க்ரீசஸ் சோசியல் மீடியா என்கேஜ்மெண்ட் அண்ட் இட் பிரிங்ஸ் மோர் ஃபாலோயர்ஸ் ஃபார் யுவர் பிராண்ட். ஸோ உங்க ப்ராடக்ட் சர்வீஸை ஜெல் பண்ணி ஒரு பாட்காஸ்ட் டைரக்ட் இன்டராக்ஷன் வித் ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட நீங்களே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நடத்துற மாதிரியான நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு மெஸ்மரைசிங் வாய்ஸ், ஒரு ஹார்ட் ரெண்டரிங் மியூசிக் மிக்ஸ் பண்றது, இது எல்லாமே உங்களுடைய பிராண்ட் இமேஜை வேற லெவல்ல வைக்கும். கன்சிஸ்டன்டா எபிசோட்ஸையும் டாக்ஸையும் நீங்க அதுல அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயினான கிரைட்டீரியா. 2023 வருஷத்தை ஆக்சுவலா 2023 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு நம்ம பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் டிக்ளேர் பண்ணப்போ இங்கே கோயம்புத்தூர்ல எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் மாண்புமிகு திரு செந்தில் பாலாஜி அவர்களோட கையால ஜனவரி மாசம் 7ஆம் தேதி நிர்மலா காலேஜ்ல நடந்த தமிழ்நாடு மில்லட் கான்க்ளேவ்ல 10 மில்லட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்காக சௌபாகியா வெட்கிரைண்டர்ஸ் மில்லட் மிராக்கிள்ஸ் அப்படின்னு ஒரு 100 மில்லட் ரெசிபிஸ் கொண்ட ஒரு பாட்காஸ்ட் நேஷனல் நியூஸ் பியூரோல இருந்து நாங்க லான்ச் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி 200 வெவ்வேறு வகையான என்டர்பிரைஸ் பிசினஸ் பிளஸ் டொமைன்ஸ்ல இருந்து நூற்றுக்கணக்கான சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினர்ஸ்களோட உங்களோட என்னால ஷேர் பண்ண முடியும். நிறைய அந்த மாதிரி சக்சஸ் ஸ்டோரிஸை ஷேர் பண்ண முடியும். ஒரு நிறுவனத்துக்கான ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஸ்கேலபிள் பிசினஸ் அடையறதுக்கு இந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது, இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது
இந்த எல்லா சர்வீஸையும் பல நிறுவனங்களுக்கு எங்களுடைய வர்ஷ்னி வேர்டிங்ஸ் பெர்ஃபெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாமே வர்ஷ்னி வேர்டிங்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். சரி மித்ரன், இதெல்லாம் சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஆனா இந்த என்டர்பிரனர்ஸுக்கெல்லாம் எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க சரியா என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ப்ரொமோஷன்ஸ் பண்றது, பிளாக் போடுறதெல்லாம் இருக்கு. பட் ஹவு அதர்ஸ் மேக் மணி? ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு கெயின் மோர் மணி, மோர் ப்ராஃபிட். அதை என்ன பண்றது? அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. நீங்க சொல்றது வந்து எனக்கு கேட்கறது எனக்கு தாராளமா புரியுது. ஓகே, ஸ்ட்ரைட்டா நான் அந்த விஷயத்துக்குள்ள நான் வரேன். நான் உங்களுடைய ட்ரீம் லேண்ட்ல பயணம் பண்ற மாதிரி உங்க பிசினஸ் சக்சஸ் பத்தி கொஞ்சம் நீங்க யோசிங்க. ஜஸ்ட் ஐ வாண்ட் யூ டு ஹேவ் சம் கிரியேட்டிவிட்டி. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுடைய ட்ரீம் லேண்ட்ல நீங்க ஜேர்னி பண்றீங்க. உங்களுடைய ட்ரீம் லேண்ட்ல ஜேர்னி பண்ணும்போது உங்களுடைய பிசினஸ் சக்சஸ் பத்தி நீங்க யோசிங்க. நீங்க கற்பனை பண்ணக்கூடிய அத்தனையும், நீங்க விரும்புற எல்லாத்தையும் அடக்கி இருக்கிற ஒரு ட்ரீம் லேண்ட். தட்ஸ் a கைட்லைன். அங்க பயணம் பண்றதுக்கு ரெண்டு பாதை இருக்கு. ரெண்டு பாதை. முதல் பாதை உங்களுடைய இண்டஸ்ட்ரி growthல இருந்து தானாவே இருக்குது. உங்க இண்டஸ்ட்ரி வளரும் போது நீங்க வளர்றீங்க, உங்க இண்டஸ்ட்ரி கதறும் போது நீங்க கதறீங்க. ரெண்டாவது பாதை உங்க பிசினஸ் மாடல், உங்க ஸ்ட்ராட்டஜி பிளஸ் உங்களுடைய சிஸ்டம்ஸ் அந்த ட்ரீம் லேண்ட அடையறதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய வெஹிக்கிளா இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வெஹிக்கிளா இருக்கு. அந்த வெஹிக்கிள்ல தான் நீங்க டிராவல் பண்ண போறீங்க. பெரும்பாலான என்டர்பிரனர்ஸ் பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, மார்க்கெட்ல எல்லாருமே என்ன பண்றாங்களோ அதைத்தான் அவங்களும் பண்றாங்க. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து உங்களுடைய போஸ்டர் பூஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 10,000க்கு மேல லைக், ஃபாலோயர்ஸ் எல்லாமே ஜெனரேட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அதுல எத்தனை பேர் உங்க கஸ்டமர்ஸா ஆக போறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்காது. ஜஸ்ட் டயல், இந்தியா மார்ட், எக்ஸ்போஸ், எக்ஸிபிஷன்ஸ், கான்பரன்சஸ்ன்னு நீங்க பல இடங்கள்ல உங்களை வந்து நீங்க லிஸ்ட் பண்ணிருக்கலாம். அதுல இருந்து எத்தனை குவாலிட்டியான லீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சது? நீங்க வந்து டெலிகாலிங், ரேடியோ, டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஃபிளையர்ஸ், ரெஃபரல் மார்க்கெட்டிங் குரூப்ஸ், அந்த குரூப்ஸ் நடத்துற வீக்லி மீட்டிங்ஸ், எல்லாத்துலயுமே நீங்க இருக்கீங்க. பட் ஹவு மச் ஸ்கேல் ஆஃப் பிசினஸ் டிட் யூ அச்சீவ் த்ரூ திஸ்? அதன் மூலமா உங்க கைக்கு வந்த பிசினஸ் என்ன? என்னுடைய பிசினஸுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டியே போதும்னு நீங்க சொல்லலாம். நிறைய பேர் அப்படித்தான் அன்னைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்பவும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நிறைய செக்மெண்ட், நிறைய ஆட்கள் நாளைக்கும் ஃபியூச்சர் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி போதும்னு. இது எல்லாமே நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அதை நான் என்னன்னு சொல்றேன்னா, அதெல்லாம் கர்மா மார்க்கெட்டிங்னு சொல்றேன். உங்ககிட்ட அந்த நல்ல கர்மா இருந்தால் நல்ல ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா இல்லை. பணம் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கும் அப்படின்னு நினைச்சு கடன் வாங்கி பிசினஸ் ரன் பண்ற தப்பையும் நிறைய என்டர்பிரனர்ஸ் பண்றாங்க. இது எல்லாமே ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஸ்கேலபிள் பிசினஸுக்கு சரியா வராத ஏற்பாடு. உண்மை என்னன்னா, ஒரு வணிக உரிமையாளர் வளரக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய வணிகம் வளரும். மறுபடியும் சொல்றேன், வணிக உரிமையாளர், ஒரு என்டர்பிரனர் வளரக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய வணிகம் வளரும். பிசினஸ் will grow only up to the level the business owner can grow. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு என்டர்பிரனரா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஒண்ணு இருக்கு. வாழ்நாள் முழுக்க கத்துக்கிறவங்களா வந்து நீங்க இருக்கணும். அதாவது பிசினஸ் வந்து ஒரு சயின்ஸ், மார்க்கெட்டிங் ஒரு சயின்ஸ், சேல்ஸ் ஒரு சயின்ஸ், ஆபரேஷன்ஸ் ஒரு சயின்ஸ்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஹையரிங் ஒரு சயின்ஸ், அப்ரைசிங் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ், ஃபயரிங்கிறது ஒரு சயின்ஸ். எல்லாமே கத்துக்கக்கூடிய சயின்ஸ் தான். இந்த சயின்ஸ்ல உங்க நாலேஜோடைய லெவல் என்ன அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற கொஸ்டின். அதே மாதிரி தான் பிராண்டிங் அண்ட் இமேஜ் பில்டிங்கும் ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஸ்கேலபிள் பிசினஸையும் அச்சீவ் பண்றதுக்கு
கிளையன்ஸ பர்ஃபெக்டா கனெக்ட்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்புமே ஒரு சயின்ஸ்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க போதும். இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு, நீங்களே அதை செய்யறது, நீங்களே அதை லேர்ன் பண்ணி செய்யறது. மகிழ்ச்சியான விஷயமா இருந்தாலும் கூட கத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமா? ரெண்டாவது, ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட இல்லைன்னா ப்ரொஃபஷனலா அதை பண்றவங்க கிட்ட பொறுப்பு விட்டுறது, இந்தாப்பா நீ பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னு. அதுக்கு கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஆப்வியஸ்லி. கரெக்டா? ஸோ எந்த ஸ்டெப்புமே எடுத்து வைக்காமல் இருக்கிறது யாருக்குமே எந்த பிரயோஜனமும் கொடுக்க போறது கிடையாது. ஸோ ஸ்டெப் 1 இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் ஸ்டெப் நன். காலை எடுத்து வைக்கிறது என்னைக்குமே பெஸ்ட். ஸோ அதை நீங்களே பண்ணும்போது நிறைய ட்ரையல் அண்ட் எரரோட நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா புதுசான ஒரு விஷயம் வந்து நீங்க கத்துக்கிறீங்க, நீங்க அதை ட்ரை பண்றீங்க, ஆப்வியஸ்லி அந்த ஃப்ளூயன்சி அந்த ஃப்ளோ எல்லாம் சரியா வராது. நிறைய ட்ரையல் அண்ட் எரரோட நீங்க வந்து அதை செய்வீங்க. இது வந்து ஸ்லோவா இருக்கலாம், டைம் கன்சியூமிங்கா இருக்கலாம். நீங்க ஸ்ட்ரக் ஆகும்போது இல்ல ஒரு ஒரு இதுல வந்து சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கும் போது டிஸ்கஸ் பண்றதுக்கு, பிரெயின் ஸ்டார்ம் பண்றதுக்கு, உங்களை கைட் பண்றதுக்கு, அத சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு உங்ககிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க, ஆப்வியஸ்லி. ஸோ உங்களை அக்கௌண்டபிளா ஆக்கி கோச் பண்ணி கோல்ஸை நோக்கி புஷ் பண்றதுக்கு அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னும் டஃப் ஆகும் போது ஓல்டு பேட்டர்னுக்கு மாறி உங்க டீம் உங்க நிலைமை எல்லாத்தையும் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாமே எதுவுமே சரியில்லைப்பா அப்படின்னு. இந்த வீடியோ மட்டும் கிடையாது, எத்தனை வீடியோ பார்த்தாலும் உங்க பிசினஸ்ல பெருசா எதுவுமே மாறாது. உங்களுக்குள்ளேயே ட்ரையலர் எரர்ங்கிற மிஸ்டேக்கை தான் நீங்க ரிப்பீட்டடா நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா கரெக்டான கேட்வே உங்களுக்கு வராமல் இருக்கும்போது இது ஸ்டக் இன் தி சேம் திங். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ப்ரொஃபஷனல் கிட்ட விடுறது. ஸோ இந்த வழியில உங்களுக்கு எல்லாமே கரெக்டா நடக்கும், எல்லாமே கரெக்டா கிடைக்கும். உங்க டைமை மிச்சப்படுத்தும். டைம் இஸ் ப்ரிஷியஸ். உங்களுடைய டைமை மிச்சப்படுத்தும். ஒரு மிகப்பெரிய டீம் ஆஃப் ப்ரொஃபஷனல் உங்க கேம்பெயினை ஹேண்டில் பண்றதால எந்த சேலஞ்சிலையுமே சிக்காம உங்களை கைப்பிடிச்சு வழி நடத்த ஒரு நிபுணர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாலிட்டி உங்களுடைய ஆலோசகரா இருப்பார். உங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கும் கோல்ஸை டிஃபைன் பண்றதுக்கும் உங்களுக்கு ஒரு பயிற்சியாளர் இருப்பார். இது மூலமா உங்களுக்கு கன்சிஸ்டன்டாவும் ப்ரெடிக்டபிளாகவும் ரிசல்ட் கிடைக்கும். நீங்க சொந்தமா ட்ரை பண்ணும்போது விரயமாகிற பணத்தை மிச்சப்படுத்தும். இந்த எல்லா சர்வீசஸையும் பல நிறுவனங்களுக்கு வர்ஷ்னி வேர்டிங்ஸ் பெர்ஃபெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வர்ஷ்னி வேர்டிங்ஸை உங்களுடைய மீடியா கன்சல்டன்டா சைன் பண்ணும்போது எந்த ஒரு கிளையன்ஸையும் நீங்க கம்யூனிகேட் பண்றதுல இருந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு கம்ப்ளீட் கம்யூனிகேஷன் செட்டப்பை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. என்னென்ன கிடைக்கும்? முதலாவது, உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பவர் ஸ்டேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுவாங்க. மூணாவது, ஒரு கம்ப்ளீட் இமெயில் டேட்டா பேஸ கம்பைல் பண்ணி கொடுப்பாங்க. நாலாவது, ஒரு வீக்லி இமெயில் ஃப்ளோ பர்ஃபெக்டா செட்டப் பண்ணி கொடுப்பாங்க. என்னைக்கு எந்த கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணலாம்னு ஒரு பர்ஃபெக்டான கைடன்ஸும் கொடுப்பாங்க ஆட் ஆன் டு இட். அஞ்சாவது, உங்களுக்கான ஒரு நியூஸ் லெட்டரை கிரியேட் பண்ணுவாங்க. உங்களுடைய பிராண்ட் ஐடென்டிட்டிக்கான டைட்டிலா அது வந்து இருக்கும். ஆறாவது, உங்க டைட்டிலுக்கு ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய நியூஸ் லெட்டர் பிளஸ் பாட்காஸ்ட்ல சோசியல் மீடியா ஹேண்டில்ஸோடைய பேக் லிங்க்ஸ் இன்டகிரேட் பண்ணி கொடுக்கும்போது நீங்க எல்லா மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ்லயுமே உங்களோட கிளையன்ஸை ரீச் பண்ண முடியும். கூகுள் சர்ச்ல அதை சேர்ந்து வரும் பொழுது அதை தேடுறவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா ரீச் ஆறீங்க. இது எல்லாமே செட் பண்றது வில் பி தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப இந்த வீடியோ நீங்க பார்த்ததுல அடுத்து நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். அதுக்கப்புறமா
ஃபிக்ஸடா ஒரு மந்த்லி ரிட்டைனர் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணி ஒரு மாசமும் ஒரு நாளும் என்னென்ன கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்றது அப்படிங்கிற கைடன்ஸ், பிளானிங், ஸ்கிரிப்ட்ஸ் பிளஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர்ஷினி வெட்டிங்ஸ்ல இருந்து கொடுக்குறாங்க. All of this will be done by them independently so that you can save a lot of time and concentrate exclusively on your business and profits. சரி மித்தர், இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, என்ன கிரைட்டீரியால நீங்க கிளைண்ட்ஸ் சைன் பண்றாங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நான் சொல்றது இதுதான். யாருக்கு கொடுக்கலாங்கிறத விட யாருக்கு கிடைக்காது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் வந்து தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா இது எல்லாமே பாக்குறதுக்கு, இப்ப நான் பேசுறது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், நோ டவுட் அபவுட் இட். ஆனா யாருக்கெல்லாம் கிடையாது, யாரெல்லாம் இதை அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னா, இன்னும் கம்பெனியை ஆரம்பிக்காத என்டர்பிரனர், வருஷத்துக்கு 60 லட்சம் இல்லைன்னா அதுக்கு குறைவா டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிற நிறுவனங்கள், ஃபண்டிங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிறுவனங்கள், இங்க எங்களுடைய மெத்தடாலஜியை காப்பி பண்ணி வெளியில மற்றவங்களுக்கு ஷேர் பண்ற ஐடியா கொடுக்கிற நிறுவனங்கள், காப்பி கேட்டல்ஸ். ஒரு விஷயத்தை எங்கிருந்து எடுத்துக்கிறது, வேற ஒரு பக்கம் அதை வந்து செகண்ட் சேல் பண்றது, அந்த மாதிரியான என்டர்பிரினர்ஸுக்கு இங்க நோ என்ட்ரி. ஸோ எங்களுடைய டீம் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அடிக்கடி ரெகுலரா எப்பவுமே அவங்களுடைய ஆபீஸுக்கு வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்கிற என்டர்பிரினர், இந்த விஷயங்களை கெட் ரிச் குவிக் அப்படின்னு பாக்குற என்டர்பிரினர். நான் உனக்கு பணம் கொடுத்துட்டேன், எனக்கு வந்து அந்த ரிசல்ட் வரணும், வரல என்னப்பா அப்படிங்கிற மாதிரியான கெட் ரிச் குவிக் அந்த மாதிரி நினைக்கிற என்டர்பிரினர். அதே மாதிரி எதெல்லாம் எனக்கு வந்து நீ வந்து ஃப்ரீயா தருவ அப்படின்னு ஃப்ரீயா மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற என்டர்பிரினர், இவங்களுக்கு எல்லாமே இது கிடையாது. இவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு நோ என்ட்ரி பாயிண்ட் தான். இங்க எல்லாமே நோ என்ட்ரி. ஞாபகத்துல வையுங்க, மலிவான எண்ணங்கள் மலிவான முடிவுகளை தான் கொடுக்கும். சோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள், கவனமா கேளுங்க, யார் யாரெல்லாம் எலிஜிபிள். ஓகே, குறைந்தபட்சம் வருஷத்துக்கு 60 லட்சம் ரூபாய் இல்ல அதுக்கு மேல பிசினஸ் பண்ற, டர்ன் ஓவர் பண்ற கிளையன்ஸ் தான் நாங்க தேடுறோம். ஒண்ணு, ஏன்னா அவங்களோட எஸ்டாப்ளிஷ்டு பிசினஸ், ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எங்களுடைய டீம் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் நீங்க பயன்படுத்தலாம். பர்சனல் குரோத்தை பெருசா நினைக்கிற, இன்னும் வேகமா வளரணும்னு நினைக்கிற என்டர்பிரினர்ஸ் அவங்க வந்து எங்களை அப்ரோச் பண்ணலாம். நாங்க எங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டையும் லோடு பண்ண ஏதுவா அவங்களுடைய கரண்ட் பிசினஸ் சிச்சுவேஷனை ஓப்பனாகவும் ஹானஸ்டாவும் ஷேர் பண்ற என்டர்பிரினர்ஸ், சாலிட் லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வேணும்னு நினைக்கிற, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிற என்டர்பிரினர்ஸ், they can come. ஃப்ரீன்னு தேடாம வளர்ச்சிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தயங்காத என்டர்பிரினர்ஸ். ஸோ இந்த கிரைட்டீரியால இருக்கிற, நம்பிக்கை இருக்கிற நிறுவனங்களை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஃப்ரம் த டீம் ஆஃப் வர்ஷினி வெட்டிங்ஸ் அண்ட் நேஷனல் நியூஸ் பியூரோ. எங்களுடைய ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் அவங்களுடைய ஸ்கேலபிள் பிசினஸ் மார்க்கெட்ல ஒரு மைல் ஸ்டோனா மாறும். ஸோ எங்களுடைய ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ், எக்ஸ்பீரியன்ஸ், டீம் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், டீம் ஆஃப் ரைட்டர்ஸ், ஆத்தர்ஸ், எங்களோட சைன் பண்ணக்கூடிய கிளையன்ஸோடைய ஸ்கேலபிள் பிசினஸ் மார்க்கெட்ல ஒரு மைல் ஸ்டோனா மாற்றும். ஸோ we want to work with only those business owners who take ownership for action and implementation. If you fall into this category, இந்த வட்டத்துல நான் இருக்கேன்னு நீங்க நினைக்கும் பட்சத்தில் and wants to continue your learning and grow with us, I suggest you to go to the catalog page, schedule a free discovery call in our WhatsApp business account 86106 49094 அப்படிங்கிற வாட்ஸ்அப்
நம்பருக்கு நீங்க போனீங்கன்னா தட் இஸ் அவர் அபிஷியல் பிசினஸ் அக்கௌண்ட், வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட். அங்க வந்து ஷெட்யூல் ஃப்ரீ டிஸ்கவரி கால் அப்படிங்கிற கேட்டலாக் இருக்கும். அந்த கேட்டலாக்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ் எல்லாமே இருக்கு. ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு நீங்க நினைக்கும் பட்சத்தில் அதை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுடைய நேம், வெப்சைட் அட்ரஸ், கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்து நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க அதை பண்ணதுக்கு அப்புறமா one of our expert team members will call you back soon after visiting and analyzing your website and social media pages. ஏன்னா இப்ப நீங்க கரண்ட்ல நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் உங்ககிட்ட இருக்கு, என்னெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்றத தரோவா ஒரு அனலைஸ் பண்ணி எங்களால உங்களுடைய பிசினஸை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ன்றத ஸ்டடி பண்ணினதுக்கு அப்புறமா இஃப் வி ஃபீல் தட் we also will be the right person to join with you, then our team of people will speak to you. உங்க பிசினஸ்ல அதிகமான சேல்ஸுக்கும் பிராண்ட் இமேஜ் பில்டிங்குக்கும் வர்ஷ்னி வேர்டிங்ஸ் உடைய எந்தெந்த சர்வீசஸ் நீங்க அவைல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க இப்போ கொஞ்சம் கிளியர் ஆயிடுங்க. ஏன்னா எதெல்லாம் எங்களால உங்களோட வெப்சைட்டை பார்க்கும்போது தான் எந்தெந்த விஷயங்களை we can help you out அப்படிங்கறத நாங்க ஜட்ஜ் பண்ண முடியும். அது நாம கரெக்டா 100% கொடுக்கும் போது நீங்களும் ஒரு கரெக்டான மைண்ட் ஃப்ரேம்ல வரீங்க, நாமளும் ஒரு கரெக்டான மைண்ட் ஃப்ரேம்ல வரும். ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணும்போது தட் மேக்ஸ் வண்டர்ஸ். ஸோ அது ஒண்ணு. அப்ப என்னென்ன சர்வீசஸ் வர்ஷ்னி வேர்டிங்ஸ்ல பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும் போதுதான் அதுல எது நமக்கு அப்ரோச் பண்ணலாங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வரும்ன்றதுக்காக ஐ எம் ஷேரிங் தட் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ with you right now. Okay. Launching a landing page for you. Launching a landing page. Email flow setup. Newsletter. News articles. Creating podcast with the content. Blog writing. Ghost writing. Article writing. Copywriting. Translation. Case studies. Guest post in other publications. Publishing journals. E-book writing, user experience writing, speeches writing. நீங்க வெளியில ஃபாரம்ல நீங்க பேசுறதா இருந்தா உங்களுக்கான ஸ்பீச்சஸ் நாங்க இங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். அந்த விஷயங்கள் ஃபீச்சர்டு காலம், பெரிய பெரிய பப்ளிகேஷன்ஸ்ல உங்களுடைய ஃபீச்சர்டு காலம், கெஸ்ட் போஸ்டிங், ஒயிட் லேபிள்டு ஜேர்னல், ஆத்தர் மார்க்கெட்டிங் ரைட்டிங், இந்த மாதிரி ரைட்டிங் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் எல்லாத்துக்குமே வர்ஷ்னி வேர்டிங்ஸ் தே ஆர் இன்டு தட் சர்வீஸ். இத்தனை விஷயங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஸ்கேலபிள் பிசினஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு என்டர்பிரூனர்ஸும் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒன் சைஸ் ஃபிட் ஃபார் ஆல் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு விஷயமும் ஒரு பிசினஸுக்கு பிளஸ் ஆயிருக்கும். ஸோ அது வந்து கரெக்டா வரும். நீங்க ஹாஸ்பிட்டல், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கேட்டரிங், எஃப்எம்சிஜி, ஸ்டார்ட் அப், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் செக்மெண்ட்ல இருந்தா உங்களுக்கான சக்சஸ் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வர்ஷ்னி வேர்டிங்ஸ் will be your perfect choice. உங்க பிசினஸ் ப்ராஃபிட்டபிளாவும் ஸ்கேலபிளாவும் ஆக்க இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபிக்ஸ் யுவர் டைம் வித் தம். உடனே நீங்க உங்களுடைய ஃப்ரீ டிஸ்கவரி காலை ஷெட்யூல் பண்ணிக்கங்க. குட். இப்ப என்னன்னா let me share once again with 8610649094ங்கிற வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட்ல நீங்க போயிட்டு உங்களுடைய ஃப்ரீ டிஸ்கவரி காலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டீம் வில் ஸ்பீக் டு யூ. ஓகே, நவ் இட் இஸ் டைம் ஃபார் தி சர்ப்ரைஸ் which I had promised in the start of this video. ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஸ்கேலபிள் பிசினஸ் மாதிரியே இமேஜ் பில்டிங் அண்ட் பர்சனல் பிராண்டிங்கும் ஒரு நிறுவனத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி அதை அச்சீவ் பண்றது அப்படின்னு நான் பேசியிருக்கேன். கேம் சேஞ்சர் இன்டென்சிஃபையிங் சக்சஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு வீடியோ. 50 மோஸ்ட் என்டர்பிரைசிங் இண்டிவிஜுவல்ஸுக்கான ரெக்கக்னிஷன். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
டீடைல்டா நான் பேசியிருக்கிற அந்த வீடியோவையும் நீங்க பாருங்க. கேம் சேஞ்சர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க. 50 கேம் சேஞ்சர்ஸ்ல உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியும் பப்ளிஷ் ஆகும் போது அது உங்களுடைய பிராண்ட் இமேஜ் பில்டிங்குக்கும் பர்சனல் பிராண்டிங்குக்கும் மட்டும் கிடையாது, பெரிய கிரெடிபிலிட்டி பூஸ்டரா இருக்கும். அப்படியெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ற லேர்னிங்ஸ் மட்டும் எனக்கு போறோம்னு நீங்க நினைச்சா 8610649094 வாட்ஸ்அப் நம்பர்ல பிபிசி டாக்கீஸ் டிக்னிட்டி சீரிஸ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியில நீங்க ஜாயின் பண்ணுங்க. இந்த நம்பர்ல கேட்டலாக்ல நீங்க போனீங்கன்னாக்கா யூ ஹேவ் ஆல் தோஸ் லிங்க்ஸ் அவைலபிள் தேர். பிசினஸ் இன்சைடர் அப்படிங்கிற சேனல்ல என்னுடைய பிசினஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவுடைய லிங்க்ஸ், எல்லா இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கதான் நான் ஷேர் பண்றேன். தட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல் டு யூ. வர்ஷ்னி வேர்டிங்ஸோட ஃப்ரீ டிஸ்கவரி காலுக்கு சைன் பண்ண என்டர்பிரினர்ஸுக்கும், கேம் சேஞ்சர்ஸ் வீடியோவை பார்க்க போற என்டர்பிரினர்ஸுக்கும், இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்த இந்த என்டர்பிரினர்ஸுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். See you with another topic and offer. This is Mithran Sriram, journalist, content architect, signing off. All the best. Jai Hind.